Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. கஸ்தூரி அவர்கள் 2 தனிப்படை வச்சு தேடப்படுறதா மூணு ஆயிடுச்சா? பிராமணர்களாகிய நாங்களுக்கு தான் நாளைக்கு வந்து எங்களுக்கு மூளை ஜாஸ்தி, எங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி, அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அப்புறம் ஏன் நாளைக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கெல்லாம் கோட்டா கேட்குறீங்க? உங்ககிட்ட தானே கோட்டா, உங்கள் வீடியோ தான் இப்போ பிரபலமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பணக்காரனாக இருந்தாலும் நான் தகுதி இல்லாமல் ஜாதியை வச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்கிறீங்க. அது ஜாதியை வச்சு ஒடுக்குனீங்கன்னா ஜாதியை வச்சு முன்னுக்கு வருவாங்க. யாரை ஒடுக்குன? ஜாதியை வச்சு யாரை ஒடுக்குனாங்க? யார் ஒடுக்கினாங்க? ஜெனரல் கேட்டகரியிலே இன்னைக்கு ரிசர்வேஷன் இல்லாம இருக்கிறவங்களா கொலை பாதகர்கள். எந்த ஜாதி? கோட்டா ஜாதி தானே. கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ், வேணாம். எங்களை 3%ங்கிறாங்க. சரி 3%னா என்ன ஆச்சுங்க? அவ்வளோதானே இருக்கிறீங்க. ஒருவேளை 30%ல் இருக்கவங்கள 3%ன்னு சொல்லிட்டாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வெறும் பொங்கலையும் புளியோதரையும் சாப்பிட்டு நாங்களே பாவப்பட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம், எங்களை போய் ஏன் இப்படி வம்பிழுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, மேடை கிடச்சிருச்சுன்னு மைக்கு கிடச்சிருச்சுன்னு நீங்கள் பேசுறதுல நான் தான் சொன்னேன், கதாபாத்திரங்கள் ஏதாவது இந்த அம்மா பிராமின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு ஆச்சாரமாக ஒரு கேரக்டர் உங்கள் மனசில் வந்துச்சா? நான் சொன்னாலும் நீங்கள் பீட் பண்ணுறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது அண்ணாமலை என்கிட்ட தனிப்பட்ட முறையிலே சொன்னார், இவங்க வரணும்னு விருப்பப்படுறாங்க, பட் நான் அதை வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. இப்போ அடுத்தது விஜய் கிட்ட போகிறதா இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த சம்பவம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க மாநாடு அப்படி பேசுகிறாரு, அப்படியே விஜய் என்னான்ட்டு கிடந்தாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தப்ப புர்கா போட்டிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தான் பிராமணர் திமுனர் கொண்டவன, பார்ப்பனைய திமுறை அப்படிங்கிற மாதிரி பிராமணர் நாங்களாம் அப்படிங்கிறீங்களே, இப்போ ஏன் நாளைக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டி மதத்தை நீங்கள் இழிவுபடுத்துகிறவங்க இப்போ மட்டும் ஏன் புர்கா போட்டு தெரியுறீங்க? தைரியமாக நாளைக்கு நீங்கள் புடவை கட்டிட்டு வர வேண்டியதானே, மடிசார் கட்டிட்டு வர வேண்டியதானே? ஏங்க உயர்நீதிமன்றத்திலேயும் உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தால் அந்த புர்காவை கட்டிட்டு கையெழுத்து போட்டு இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்படல, நான் இன்னைக்கா இருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன்னு பேசியிருப்பாங்க. SC/ST ஆக்ட் கேட்குறீங்க, PCR கேட்குறீங்கன்னா அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருப்பவர்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு PCR கொடுத்தது உங்களால் தான்டா. பிஜேபி கம்ப்ளீட்டாக இப்போ இவங்களை காப்பாற்றுறது ஃபுல்லாமே பிஜேபி தான். நாளைக்கு இவங்களுக்கு இந்த பெயில் கிடைக்கிற வரைக்கும் நாளைக்கு பாஜகவிலிருந்து எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. எதிர்ப்புகள் வருதுங்க, ஆனால் அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டும் தொடர்பில் இருக்கிறாங்க. இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் யார் ஆதரவாளர்? மதுவந்தியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே பிஜேபியோட ஆதரவாளர்கள் தான் கம்ப்ளீட்டாக அந்த மேடையில் இருந்தது. அங்கே பேசி பிரச்சனை ஆகுதுங்கிறப்ப நாளைக்கு அவங்க தானே ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பேசுகிற மேனரிசம் உங்ககிட்டயே பார்த்துருப்பீங்களே, யாருன்னு நினச்சிங்க அப்படி இப்படிங்க வாங்க. நீங்கள் தான் நாளைக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறவங்க சந்திக்க வேண்டியதானே, ஏன் ஓடணும்? கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு கோர்ட்டு வாசல்லையே பஸ்ஸில் ஏறி இருக்காங்க. 18 எஃப்ஐஆர் ரெடியாக இருக்குது. தூக்குனதுக்கப்புறம் இவ்வளோ பாருங்க ஒரு எஃப்ஐஆராக கம்பி என்றப்போ நான் உண்மையிலே மனு போட்டு கொஞ்சம் போய் குசலம் விசாரிச்சுட்டு வரலான்னு இருக்கிறேன். நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு மேடையில் பேசிய பேச்சு தமிழ்நாடு முழுக்க விவாத பொருளாக மாறி இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வெளியில் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஆச்சா? ஆந்திரா தெலுங்கானால நாடு முழுக்கவே பரபரப்பாக பேசப்பட்டிருந்துச்சு. அவங்க பேசிய விஷயம் நிறைய வழக்குகளாக இருந்துச்சு. பல்வேறு தரப்பில் கண்டனங்கள். முன்ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க, அதுவும் ரத்து. 2 தனிப்படை வச்சு தேடப்படுறதா சொல்கிறாங்க. 3 ஆயிடுச்சா? தேடிட்டு இருக்காங்க. என்ன நிலவரம், அது குறித்து உங்களுடைய பார்வை சார்? அதாவது விமர்சனம், மேடை கிடச்சிருச்சு, மைக்கு கிடச்சிருச்சுன்னு எது வேணாலும் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பெரிய வீரரு சூரரை அந்த சம்பவம் பேசினதுக்கு அப்புறமேல கூட வீட்டு வாசலில் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர்றவங்க, அதை அவங்க எப்படி இப்போ ட்வீட்டில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா இல்லையா? யார் வேணாலும் எனி ஃபோக்ஸ் ஆல் ஃபோக்ஸ் கம்மான், அவங்க பெரிய அப்படியே ஸ்டைல் பேசினவங்க ஏன் இப்போ நாளைக்கு தலைமறைவாக திரிகிறாங்க அப்படிங்கிறத. இதை விட இன்னொரு ஹைலைட்டு, அவங்க வந்து ஒரு முக்கியமான நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தப்ப புர்கா போட்டிருக்காங்க. ஆஜராக போகணும் சார். அதாவது என்ன அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டு அந்த விஷயம் சீரியஸ் ஆகும்னு நினைக்கல. இவங்களை வந்து லைம்லைட் தேடக்கூடிய ஒரு நடிகராக தான் நம்ம பார்க்கணும். இவங்களை படத்தில் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சீமானவர்கிட்ட கட்சியில் சேர்றதுக்காக கேட்டாங்க, நிராகரிக்கப்பட்டது கோரிக்கை. அதற்கு பிறகு பாஜகவில் வந்து அண்ணாமலையிடம் வந்து கேட்டாங்க, இது நாளைக்கு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு இவர் யார் சொல்கிறதுக்கு அவர் யார் சொல்கிறதுக்குன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இது அண்ணாமலை என்கிட்ட தனிப்பட்ட முறையிலே சொன்னார், இவங்க வரணும்னு விருப்பப்படுறாங்க, பட் நான் அதை வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இப்போ அடுத்தது விஜய் கிட்ட போகிறதா இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த சம்பவம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க மாநாடு அப்படி பேசுகிறாரு, அப்படியே விஜய் என்னான்ட்டு கிடந்தாங்க. இது என்னன்னா, ஒரு அரசியல் ரீதியான ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. இந்த லைம் லைட்டே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு நடிகரத்துக்கும் வாய்ப்பு வர்றது கிடையாது.
நடிச்சுட்டு தானே சார் இருக்காங்க. இப்போ ஒரு ஆந்திரத்தில் ஹைதராபாத் ரெகுலராக ஷூட்டிங் போனாங்க. படம் என்ன தமிழ் மட்டும் இல்லை தெலுங்குலையும் ரியாலிட்டியாக பேசுங்க. ஒரே ஒரு விஷயம், இப்போ கஸ்தூரிங்கிற ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து அவங்கள நடித்த ஒரு படம் கதாபாத்திரம் டக்குன்னு வரும்ல, அது மாதிரி தேவேந்திரன் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லணும், ரொம்பலாம் யோசிக்க கூடாது. கமான், எத்தனை பேட்டி எடுத்திருக்கீங்க யோசிச்சு, இந்தியன் சார் எந்த படத்தில், அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க பாருங்க. சொல்லுங்கள், வேறு ஏதாவது சொல்லுங்கள். எல்லாரும் அது ஏங்க வரதெல்லாம் ஐட்டம் சாங்காக வருதா மைண்டில் சார்? இல்லை, கதாபாத்திரங்கள் உங்களுக்கு அப்படி தான் வந்திருக்கும். உண்மையிலே நிதர்சனமாக பேசணும். தேவேந்திரன் அப்படியே கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோகியமாலாம் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணோடனே ஒரு கதாபாத்திரம்னு ஞாபகம் வரும்ல, அந்த கதாபாத்திரம் இவங்களோடது எல்லாமே நெகட்டிவ் கேரக்டராக தான் மேக்ஸிமம் இருக்குதுங்கிறப்ப நீங்கள் அதையும் மீறி நாளைக்கு இவங்களுக்கு சமீபத்தில் நீங்கள் இந்தியன் எந்த வருஷம் சாமி வந்துச்சு, இந்தியன் 2 சொல்கிற மாதிரி ஸ்டைலாக சொல்கிறீங்க. இந்தியன் எந்த வருஷம் 92 90 கிட்ட வந்துச்சு. நீங்கள் அப்போ அது 30 வருஷம் பின்தங்கி இருக்கிற ஒரு நடிகையா அவங்கள நடிகை அவங்க கரண்ட்டில் தானே இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி ஷூட்டிங் கேட்குறவங்க யூடியூபர்ஸ்ட்டெல்லாம் நான் இங்கே இருக்கிற ஷூட்டிங்லாம் அங்கே இருக்கிற ஷூட்டிங்லாங்கிறாங்கன்னா ஒன்றே அவங்க ஷூட்டிங் போயிட்டு தானே இருக்காங்கங்கிறீங்க. அப்புறம் நான் சும்மா தான் நாளைக்கு பாய்ஸ் கார்டனில் படுத்திருக்கேன்னு சொல்லுவாங்களா அவங்ககிட்ட? நாளைக்கு சார் அவங்களுக்கு உண்மையிலே வாய்ப்புகள் கிடையாது. அரசியல் ரீதியாக எங்கேயோ போய் தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வேணான்றுச்சு, பிஜேபி வேணான்றுச்சு. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்குமே சரி முயற்சி செய்கிறாங்களே தவிர, ஆனால் வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும் வேறு யாரையும் தேர்ட் பர்சனை தேடுற மாதிரியே தெரியல. இப்போ கமலஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்போ கூட ஏதோ அவருக்கு வேண்டிய ஸ்ரீவித்யா, ஸ்நேகன் அப்படி இப்படின்னு ஒரு சில நடிகர்களை கூப்பிட்டாங்க தவிர விஜய் வந்து நோவே வெளியாட்களை கொண்டுட்டு வரத்துக்கு முடியாதுங்கிறப்ப இப்போ இவங்களோட பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இது பர்சனலி இவங்களோட செயல்பாடுகள் இது இவங்க அடிக்கடி தன்னோட இருப்பை எதில் காட்டிக்கிறது அப்படின்னா, இந்த இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாடுகள்லையோ இல்லை இவர் அர்ஜுன் சம்பத் நடத்துகிற மாநாட்டிலையோ போயிட்டு தன்னை ஒரு பிராமணர் என்று அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஒரு நடிகை பிரபலம்னு பேரை வச்சுக்கிட்டு பெரிய இவங்க சனாதனத்தை வந்து நியாயப்படுத்தி பேசுகிறதும், நாளைக்கு எல்லா இடத்துலையும் சமமாக எல்லாம் நடத்தணுங்கிற மாதிரி நாங்கள் எதுவும் பேசுகிறதில்ல. இந்த ஒரு ஜென்ரலாகவே பிராமணர்களாகிய நாங்களுக்கு தான் நாளைக்கு வந்து எங்களுக்கு மூளை ஜாஸ்தி, எங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி, நாளைக்கு இப்படி தான் நாங்கள் இருப்போம், இதுதான் எங்கள் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பேச்சை தான் அவங்க கொண்டுட்டு போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பேசியிருக்கலாம். இப்போ எனக்கு பிசிஆர் மாதிரி எங்களுக்கும் நாளைக்கு ஒரு ஆக்ட் வேணுங்கிறதுக்கு தான் மாநாடு போடுறீங்க. அது சம்மந்தமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா இப்போ இவங்களை ரொம்ப பார்ப்பனர்கள் அப்படின்னு இழிவுபடுத்திடுறாங்க. எங்களை நாளைக்கு வந்து அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அப்புறம் ஏன் நாளைக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கெல்லாம் கோட்டா கேட்குறீங்க? உங்கள்கிட்ட தானே கோட்டா, உங்கள் வீடியோ தான் இப்போ பிரபலமாக போயிட்டுருக்கு, கோட்டா ஜாதிங்கிறாங்களே. அப்போ இவங்க ஏன் அந்த கோட்டாக்குள்ளார வரணும்னு கேட்குறாங்கன்னு கேட்டிருக்க வேண்டியது தானே நீங்கள்? அதை ஏன் சொல்லாதாங்கிறீங்க? அப்புறம் ஏன் அதுக்குள்ளார வரணும்னு கேட்குறீங்கன்னு கேட்க வேண்டியதான். நீங்கள் தான் மன்னர் பரம்பரையாச்சு, மண்ணாங்கட்டி பரம்பரை, அப்புறம் எதுக்கு இதுக்குள்ளார வரணும்னு கேட்குறீங்க, கோட்டாக்குள்ளாரன்னு கேட்டிருக்கணும். நீங்கள் அது மாதிரி அதை சார்ந்து பேசியிருக்கணும். நீங்கள் SC/ST ஆக்ட் கேட்குறீங்க, பிசிஆர் கேட்குறீங்கன்னா அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருப்பவர்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு பிசிஆர் கொடுத்ததே உங்களால் தான்டா. யாருனால நாளைக்கு அங்கே அவங்களுக்கு கொடுத்தோமோ அவங்களே நாளைக்கு வந்து எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறது இது நியாயமா அப்படிங்கிறது தான் அந்த சப்ஜெக்டோட பாயிண்ட். நீங்கள் மேடையில் பேசுகிறப்ப நீங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதே சப்ஜெக்ட் தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். இதே சீமானும் ஒரு தடவை ஈரோடு இடைத்தேர்தலில் பேசினார். அருந்ததியர் மக்களுங்கிறது வேறு மாநிலத்திலேருந்து மலம் அள்ளுவதற்காக கூப்பிட்டு வந்தவங்கன்னு பேசினார். அதுவே அந்தளவுக்கு ஃப்ளேரப் ஆகலை. அந்த சமுதாய ரீதியாக சீமானுக்கு இமேஜ் டேமேஜ் ஆச்சே தவிர பட் பேசும் பொருள் ஆகலை. இங்கே வந்து அதுவும் கரெக்டாக சொல்கிறார். பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்குறாங்க, நான் அப்படிலாம் சொல்லி இப்படிலாம் சொல்லியேன்னொன்னா அந்த நிறையா பத்திரிகையாளர் இருந்தாங்க. நீங்கள் தான் பயன்படுத்திருக்கீங்க. மன்னருங்கிற வார்த்தை மன்னர்களோட அந்தப்புறத்தில் இருப்பு, அதையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இவன் சொல்கிற மாதிரி அந்தப்புறத்துக்காக வந்தவர்கள்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் போலாமா. அந்தப்புறத்தில் வந்தவர்களுக்கு அந்தப்புறத்தில் இருக்கிறவங்களே மன்னர்களுக்கு சேவை செய்கிறாங்க, அவங்களுக்கே சேவை செய்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தவங்கிறப்ப இது எவ்வளோ டீக்ரேடிங் ஸ்டேட்மெண்ட். எல்லாருமே நாளைக்கு எனக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா, இப்போ நடுவில் கூட 2 நாட்கள் ராமசீனிவாசன் பாஜகவோடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் வீட்டில் தான் அந்த அம்மா கொஞ்சம் ஹைட் அவுட்டில் 2 நாள் வச்சுருந்துருக்காங்க. நான் தான் கேட்டேன், அப்போ அவரும் ரெட்டியார் தானே, தெலுங்கர், அப்போ அவரையும் தானே அந்த அம்மா அசிங்கப்படுத்தியிருக்கு, அப்போ அந்த உணர்வு அவருக்கு இல்லையான்னு கேட்டேன். நீங்கள் பிஜேபி கம்ப்ளீட்டாக இப்போ இவங்களை காப்பாற்றுறது ஃபுல்லாமே பிஜேபி தான். நாளைக்கு இவங்களுக்கு இந்த பெயில் கிடைக்கிற வரைக்கும் நாளைக்கு நீதிபதி பாஜக இருந்து எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு, எதிர்ப்புகள் வருதுங்க. ஆனால் அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டும் தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த அம்மா ஃபுல்லாக இந்து முன்னணி, அர்ஜுன் சம்பத் யார் ஆதரவாளர், இந்து முன்னணி யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க, அவங்களோட இதில் இறங்கி பேசுனவங்க இப்போ அங்கே இருந்த மற்ற ஆட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். மதுவந்தியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே பிஜேபியோட ஆதரவாளர்கள் தான் கம்ப்ளீட்டாக அந்த மேடையில் இருந்தது. அங்கே பேசி பிரச்சனை ஆகுதுங்கிறப்ப
நாளைக்கு அவங்க தானே ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் யாருமே கஸ்தூரி பேசுனது சரிதான், அந்த கருத்துக்கள் சரிதான், நானும் அதை சப்போர்ட் பண்றேன்லாம் பேசலையே. யாரு யாருமே பேசல. அதை பேசிடுவீங்களா? அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணால் அப்புறம் நீங்கள் அங்கிட்டலாம் ஆட்சி நடத்தணுமா வேணாமா? நேஷனல் பார்ட்டி திமுகவாக இருந்தால் கூட தைரியமாக சொல்லலாம், நாளைக்கு நான் தமிழ்நாட்டுக்குள்ளார தான் இருக்க போகிறேன்னு. நீங்கள் நாளைக்கு சொல்லிடுவீங்களா பிஜேபியில் இருந்துட்டு? சொல்ல முடியாது. சொன்னவங்களாம் நாளைக்கு காப்பாற்றுறது அவங்க. ஒரு நானே பார்த்தேங்க பிஜேபியோட பல யூடியூப் சேனல்களில் ஆதரவாக கஸ்தூரி சொன்னது உண்மைதான், அதில் தவறில்லை, அது வரலாறு அப்படின்னு போட்டிருக்காரு. பிஜேபியை சார்ந்த பல ஆதரவாளர்கள் அவங்களுக்கு முட்டு கொடுத்து தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்கிறப்ப நீங்கள் அந்த கருத்தை வந்து என்டாஸ் பண்ணலான்னு கேட்குறீங்க. நாளைக்கு அந்த மேடையில் பேசுகிறப்ப அவங்க அதை பெருசாக தவறாக நினைக்கல, அவங்க ஒரு ஃப்ளோவில் தட்டி விட்டு போகிறாங்க. மறுபடியும் அது இங்கே பேசும் பொருள் ஆகிறப்ப இங்கே வாங்க நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஊண்ட பத்திரிகையாளர் சந்திப்புலேயே ஃபோன்லாம் பேசுகிறாங்க. யாராவது அப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? அதாவது அவங்க அவ்வளோ அசால்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. நாளைக்கு இப்போ திரும்பி அங்கேருந்து இப்போயே இங்கே எப்போ ப்ரெஷர் ஆகுறீங்க? தெலுங்கானா ஆந்திராவில் இந்த இஷ்யூ ரைஸ் ஆக ஆரம்பிக்க நாளைக்கு அதுக்கப்புறமேல இங்கே காவல்துறை வந்து உங்களை கைது பண்ணிடுமோங்கிற சூழ்நிலையில் இங்கேயும் சில புகார்கள் தெலுங்கு அமைப்புக்கு சார்ந்து புகார்கள் வரப்போக நாளைக்கு இங்கே அப்புறம் நாளைக்கு நேஷனல் இஷ்யூ ஆயிரும், ஸ்டேட் இஷ்யூ ஆயிரும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறீங்க. எஃப்ஐஆர் போடுற அன்னைக்கே நாளைக்கு மற்றவங்களாம் நைட்டோட நைட்டாக தூக்குவீங்களா சார்? ஏன் இதில் இவ்வளோ வேகம் காட்டுறீங்க சொல்லுங்கள்? வேகம் காட்டியிருக்கணும்ல. நாளைக்கு இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்தது அவங்க ஹைட் அவுட் ஆனதுக்கு பாண்டிச்சேரியிலையும் அவங்க போனதுக்கு காரணம் பாண்டிச்சேரியில் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர் ஒருத்தரின் பாதுகாப்புக்காக தான் போயிருக்கிறாங்க. போனதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் இவங்க பெயில் மனு வந்ததுக்கப்புறம் ஆனந்த வெங்கடேசனை பொதுவாக பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாமே அவர் நம்பாளு அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் இருக்கிறதுனால அவர்கிட்ட தானே வருது, அதனால் சீக்கிரம் நாளைக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தப்போ பாண்டிச்சேரியிலேருந்து மதுரைக்கு வந்து தான் 2 நாள் ராமசீனிவாசன் வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. இந்த பெயில் பாஜக அவங்க மதுரையில் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் பெயில் வந்துச்சுல்ல, கிராண்ட் ஆகாமல் 2 நாள் தள்ளி வச்சாங்களா, அந்த வந்த அன்னைக்கே பெயில் வந்துடும்னு நம்பிட்டாங்க. அதனால் இங்கே வந்து நீங்கள் ஆர்டரில் கோர்ட்டில் ஆஜராகி கையெழுத்து போடணும்ல. சும்மா பெயில் கிராண்டட்னா நீங்கள் அப்படியே ரைட்டுன்னு வெள்ளை சட்டையை போட்டு நடக்க ஆரம்பிச்சிருவீங்களா? நீதிமன்றத்தில் ஆஜராகி பெயிலுக்கு நீங்கள் இது பண்ணி கையெழுத்து போடணும்ல. ஸோ அதனால் உங்களுக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு இவங்க மதுரைக்கு வந்துட்டாங்க. எதிர்பாராத விதமாக 2 நாள் தள்ளி போயிடுது நீதி வழக்கு. அந்த 2 நாளைக்கு இவங்க ராமசீனிவாசன் வீட்டில் தான் தங்குறாங்க. மறுபடியும் அந்த 2 நாளைக்கு அப்புறம் வந்த அன்னைக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்காங்க வந்துடும்னு சொல்லிட்டு அப்போ நீதிமன்றத்துக்கு புர்கா போட்டுட்டு ஆஜராகிருக்கிறாங்க. அதாவது அங்கே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளார வந்திருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உளவுத்துறையின் தகவல். ஓகே, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தான் பிராமணர் திமுனர் கொண்டவன பார்ப்பனைய திமுரு அப்படிங்கிற மாதிரி பிராமணர் நாங்களாம் அப்படிங்கிறீங்களே, இப்போ ஏன் நாளைக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டி மதத்தை நீங்கள் இழிவுபடுத்துகிறவங்க இப்போ மட்டும் ஏன் புர்கா போட்டு திரியுறீங்க? தைரியமாக நாளைக்கு நீங்கள் புடவை கட்டிட்டு வர வேண்டியது தானே, மடிசார் கட்டிட்டு வர வேண்டியது தானே? அங்கே நீதிமன்றத்து வளாகத்துக்குள்ளார புர்காவோடு இருந்துட்டு கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு கோர்ட்டு வாசல்லையே பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. இப்போ இப்படியே ட்ராவல் ஆகி இவங்க கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டது டெல்லியில் இருப்பதாக தகவல் வந்திருக்கு. நேற்றுக்கு 3 தனி விரைவுப்படையும் நாளைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அவங்க கைது செய்ய. சார் நீங்கள் தான் பெரிய வீரர் சூரர், அந்த அம்மா பேசுகிற மேனரிசம் உங்ககிட்டயே பார்த்துருப்பீங்களே, யாருன்னு நினச்சிங்க? அப்படி இப்படிங்குவாங்க. நாளைக்கு ஏன் ஓடுனீங்க? இப்போ என்னைய தான் நாளைக்கு 14 வழக்கு போட்டாங்க, 32 நாள் ஜெயிலில் வச்சாங்க. நான் அப்ஸ்காண்டானா, நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினேன்னா, நான் பேஸ் பண்ணல. நீங்கள் தான் நாளைக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறவங்க சந்திக்க வேண்டியதானே. ஏன் ஓடணும்? ஏன் பாஜகவை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்? அப்போ இந்த கருத்தை ஏற்கிறீர்களா? ஒரு மொழி சார்ந்த மக்களை பிரிக்கிறதையும் மதம் சார்ந்து கலவரம் செய்வதும் தான் பாஜக விரும்புதுங்கிறது தான் கஸ்தூரிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தெரியுது. தலைமையை பொறுத்த வரைக்கும் யாரும் கஸ்தூரிக்கிட்ட நல்ல ஒரு கட்சிக்குள்ளார சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லையே தவிர, ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்வை. ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் கஸ்தூரி கைது செய்யப்படுவார். கம்பி என்றப்போ நான் உண்மையிலே மனு போட்டு கொஞ்சம் போய் குசலம் விசாரிச்சுட்டு வரலான்னு இருக்கிறேன். அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல சார். மன்னிப்பு கேட்டால் என்ன வேணாலும் பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் நீங்கள் விட்டுருவீங்களா? மக்களுடைய கருத்தையும் அவங்களோட வாழ்வியலையும் நீங்கள் கேள்விக்குறியாக்கி அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இப்போ இதே உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு இப்போ நாளைக்கு ஆக்ட் வேணுமா? சட்ட ரீதியாக நாளைக்கு எங்களையும் என் மதத்தை சேர்ந்தவங்களும் பேசிடக்கூடாதுன்னு ஆக்ட் வேணுமா? ஆனால் நீங்கள் ஊரில் இருக்கிறவனோடதெல்லாம் பேசுவீங்க. இப்போ ஏற்கனவே பேச ஆரம்பிச்சு தான் உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் மற்றவனுக்கெல்லாம் சட்டம் கொடுத்துச்சு. இப்போ ஏதோ நீங்கள் பாதிக்கப்பட்ட செக்ஷன் முறையும் பாவம் நாங்கள் இவ்வளோ தான் இருக்கிறோம், எங்களை 3%ங்கிறாங்க. சரி 3%னா என்ன ஆச்சுங்க? அவ்வளோ தானே இருக்கிறீங்க. ஒருவேளை 30%ல் இருக்கவங்கள 3%ன்னு சொல்லிட்டாங்களா? எவ்வளோ இருக்கிறீங்களா பாப்புலேஷனில் அதை தானே சொல்ல முடியும். இது ஏதோ ரொம்ப பாவப்பட்டவங்க மாதிரியும் வெறும் கோயிலுக்கு போயிட்டு வெறும் பொங்கலையும் புளியோதரையும் சாப்பிட்டு நாங்களே பாவப்பட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம், எங்களை போய் ஏன் இப்படி வம்பிழுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மேடை கிடச்சிருச்சுன்னு மைக்கு கிடச்சிருச்சுன்னு நீங்கள் பேசுறதுல நான் தான் சொன்னேன். கதாபாத்திரங்கள் ஏதாவது இந்த அம்மா பிராமின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு ஆச்சாரமாக ஒரு கேரக்டர் உங்கள் மனசில் வந்துச்சா? நான் சொன்னாலும் நீங்கள் வீப் பண்ணுறீங்க, பூரா கேரக்டராக தான் வந்திருக்கும் மனசில். இதுதான் நாளைக்கு அப்போ நீங்கள் திரைத்துறையில் நாளைக்கு மற்றதுக்கெல்லாம் நாளைக்கு நாங்கள் யோகிதமாக இருக்கோன்னு பேசுகிறவங்களாம்
நாளைக்கு திரும்பி நீங்க மேடையில் பேசுறப்ப இவ்வளவு யோகிதத்தை காட்டுறவர்கள் திரைக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்திருக்கீங்கன்னு பாத்துக்கங்க. திரையில நடிச்சது என்ன கேரக்டர் நடிச்சாங்கன்றதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் இல்ல ஒரு கேரக்டர் நான் சொல்றேன். இப்ப அனுஷ்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப அந்த அம்மாவும் நாளைக்கு ஒரு பிராஸ்டியூட் படத்துல கேரக்டருக்கு வந்திருக்காங்க. ஆனால் நாளைக்கு டக்குன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? பாகுபலி. இல்ல சீரியஸா நீங்க அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரம்னா மல்டிபிளான பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இந்நேரம் மல்டிபிள் கேரக்டர்ஸ் அதை வச்சு சினிமால அதுதான் சார் உங்க மைண்ட். நான் ஒன்னு சொல்லவா, ஒரு அப்படி ஜட்ஜ் பண்ண கூடாதுல, பொது மனிதர்களா இருக்க பண்ணனும். எதனாலனா ஒரு டைரக்டர் உங்ககிட்ட வந்து இதுதான் நாளைக்கு கதை, இதுல இந்த கேரக்டர் பண்ண போறீங்கங்கறப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்குள்ள வரீங்க. கொடூரமான வில்லனா நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் எவ்வளவு தன்மையான நினைவுக்கு அப்படிதான் வரும். ஆனா ரியாலிட்டில வேற நெகட்டிவ் கேரக்டர் பாசிட்டிவ் கேரக்டரா விட்டுருங்க. பெண்மைக்கு உண்டான ஒரு நீங்க எங்க சார் நீங்க ஏதாவது வேற ரோல் பாசிட்டிவா எடுத்துக்கீங்களா சொல்லுங்க. ஒரு டைரக்டர் வந்து சொல்றப்ப நீங்க அந்த கதைக்கு ஓகே சொல்றீங்கன்னா அப்ப அந்த கதாபாத்திரத்தை விரும்பி தான் நீங்க அக்செப்ட் பண்றீங்க. வெறும் அதை மட்டுமே செஞ்சா வெறும் அதை மட்டுமே செஞ்சா சொல்லுங்க சார். இன்னொன்னு, பலரும் பல விஷயங்கள் பேசுறாங்க, அவ்வளவு அவதூறுகளா பேசியிருக்கிறாங்க, பல வழக்குகள் பலர் மேலேயும் இருக்கு. ஆனாலும் அவங்க மேல எல்லாம் எடுக்கப்படாத நடவடிக்கை. உடனே கஸ்தூரி மேல 2 தனிப்படை, இப்ப 3 ஆயிடுச்சுன்றீங்க. யாரை தூக்கல சொல்லுங்க? யாரை தூக்கல? மகாவிஷ்ணுக்கு இறங்காத ஸ்பெஷல் டீமா 3 ஸ்டேட்டை வம்புழுத்து வச்சிருக்கிறீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. இன்னும் 3 ஸ்பெஷல் டீம் போட்டதுக்கு என்னமா கவலைப்படுறீங்க? இன்னும் நாளைக்கு தூக்கலையே. அதுவும் தமிழ்நாடு போலீஸ் தான் தீவிரம் காட்டுது, மற்ற 2 ஸ்டேட்டு சும்மா இருக்குதுன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே யார் மேலே நீங்கள் கை வைக்காமல் இருந்திருக்கிறீங்க? அர்ஜுன் சம்பத் மகன் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மேடையில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்கன்ட்டு. நாளைக்கு மகாவிஷ்ணுவையும் கைது செய்யப்பட்டிருக்கு. பேசும் பொருளாக பீச்சில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நாளைக்கு வாயை விட்டதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கு. எங்கே நாளைக்கு பொது தளத்தில் ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகி யாரை கைது செய்யாமல் இது வரைக்கும் இருந்திருக்குது காவல்துறைன்னு சொல்லுங்கள். இங்கே இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் மேட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட்டே வரலனாலும் சரி, வீடியோ வைரல் ஆகிருச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த அம்மா மட்டும்தான் தபாய்ச்சின்னு ஓடிடுச்சு, வேறு எல்லாத்தையுமே எப்படியா தூக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையை இருக்கிற நீங்கள் ரவுடிஸுங்கெல்லாம் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க ஃபோனு. நீங்கள் சத்தியமாக எப்படி கண்டுபிடிக்கிறாரு இவர் அருண்னு எனக்கு தெரில. ஒரு புது ஃபோன் வாங்குவாங்க. இப்போ உங்களோட பேரில் ஒரு ஃபோனை வாங்கிடுவேன், வாங்கிட்டால் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் வாங்கிக்குவேன், அதில் வேறு ஒரு பேரில் டம்மி சிம் போட்டுருவேன். இதில் வெறும் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? ஒய்ஃபைல உங்களால் டவல் ட்ராக் பண்ண முடியாது. நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு வாட்ஸ்அப் காலையும் எடுக்க முடியாதுங்கிறப்ப நான் என்ன நம்பர் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சால் தானே யார்கிட்ட பேசுகிறேன்னு எடுப்பீங்க. இதுதான் யூஸ்வல் பேட்டர்ன் ஆஃப் ரவுடிஸ் யூஸிங் த மொபைல் ஃபோன். நீங்கள் இதையே அவர் கண்டுபிடிச்சி வேறு ஸ்டேட்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டார். கஸ்தூரியை தூக்க மாட்டாரா? 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எடிட் பண்ணி வீடியோ போடுறதுக்குள்ளார அந்த மாதிரி தூக்கிடுவாங்க. நியாயம் சார். பேசுனதுக்கு நீங்கள் அப்புறம் அனுபவிக்கணுமா இல்லையா? எல்லாமே பேசிட்டு இப்போ இதுவும் நாளைக்கு அங்கே உயர்நீதிமன்றத்தில் இவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தால் அந்த புர்காவை கழட்டிட்டு கையெழுத்து போட்டு இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்படல, நான் இன்னைக்கா இருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன்னு பேசியிருப்பாங்க. அந்தம்மா தேவையாது. பேசுனதுக்கு அனுபவிங்க. நாளைக்கு மக்களின் மனதை புண்படுத்தியதற்கு உங்களுக்கு சட்டப்படி சில தண்டனைகள் வழங்கப்படணும். இல்லை நாளைக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தண்டனை தேவைப்படுதுன்னா அது சட்டம் அது தானே சொல்லுது. அப்போ நீங்கள் அது கட்டுப்பட்டு தானே ஆகணும். நாளைக்கு பேசுவேன் அப்புறம் ஜர்ன்னு வடிவேல் மாதிரி ஓடிட்டேன்ல அப்படியே நீங்கள் ஓடிடுவீங்க, திரும்பி வருவீங்க. இப்போ பேசிட்டேன்லாங்குவீங்க, திரும்பி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? 18 எஃப்ஐஆர் ரெடியாக இருக்குது. தூக்குனதுக்கப்புறம் இவ்வளோ பாருங்கள் ஒரு எஃப்ஐஆரா. இன்னும் கூடுதல் வழக்குகள் பதிகிறதுக்கான இருக்கு ரெடியாக இருக்குது. கையில் கஸ்டடி எடுத்ததுக்கப்புறம் போடுவாங்க. அது அப்புறம் திட்டமிட்ட பிஜேபிக்காரங்க முடியுமான்னு சப்போர்ட் பண்ணுறப்ப அப்போ இங்கே நாளைக்கு அந்த ஸ்டேட்டோட இஷ்யூஸ் வந்துடக்கூடாது. நாளைக்கு இதெல்லாம் நாளைக்கு காவேரி மேட்டரில் எஃபெக்ட் ஆகுங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாங்க அது ஒரு பேசும் பொருளாகலாம். தமிழ்நாட்டில் அங்கே ஒரு நடிகை நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாநிலத்தில் அந்த மொழியை சார்ந்த மக்களுக்குள்ளார இது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. கொஞ்சமாச்சு சேனல் மாற்றி பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் அவங்களோட மாநிலத்தில் ஓடக்கூடிய நியூஸ் சேனல்களில் பார்த்தீங்களா இல்லையா? இந்த அம்மா பேட்டி வேற கொடுக்குது ஃபோனில் இங்கே இருந்துக்கிட்டு. அது வரலாறு, அது அப்படி தான் வேற பேசி வச்சுருக்குது. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிற மாநிலத்துக்குள்ளார இருக்கிற பிரச்சனை இது ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த கேஸ்னால நாளைக்கு ஸ்டேட் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்களா? அங்கே போலீஸ் பெரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் தானே சொல்கிறீங்க. கரெக்டு. அவங்க நாளைக்கு ஏன் எடுக்கணும்? எங்கே நடந்துச்சு சம்பவம்? முதல்ல அக்கரன்ஸ் பாயிண்ட் தாங்க நீங்கள் சட்டப்படி உங்களுக்கு வழக்கு தொடர்றதுக்கு பாயிண்ட்டு. நீங்கள் உங்களோட மாநிலத்துக்குள்ளார நடந்துட்டா அப்போ நாளைக்கு உன் மாநிலத்துக்குள்ளார என்னை திட்டினா நீ வேடிக்கை பார்ப்பியான்னு நம்மளை யோசிப்பான்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க பேசுனதுக்கு நாங்கள் உடனே கைது செஞ்சு அவங்கள பாரு ஒரு 6 மாதமாச்சு உள்ளே வச்சோன்னு சொன்னாதான் அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் காம் டவுன் ஆவாங்க. அதுக்காகவாச்சு அரசாங்கம் அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அதை தான் செய்ய போகிறாங்க. நன்றி சார், உங்களோட நீங்கள் பண்றதுல மிக நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers 9, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.